தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த சனி பகவான் ஆனவர் ஜூலை முதல், அதாவது ஜூன் 29 ஜூலைங்கிறது ரொம்ப பக்கமாக இருக்குது. அதனால் முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார். இந்த சனி வக்ரம் அடையிறதுனால இதுவரை யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவங்களுக்கு சில நன்மைகளும், யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதிப்பும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்களும் அதிர்வலைகளும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களும் ஏற்பட போகிறது என்ற இந்த பதிவில் முழுவதுமாக இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம். 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடிய சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரமடைகிறார். இந்த சனிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 29ஆம் தேதி ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பமாகுது. ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். இந்த சனி பயிற்சினால் பாதிப்பு ஏற்படக்கூடிய ராசிகள் வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த சில பாதிப்புகளிலும் பண நெருக்கடியும் பொருளாதார விஷயத்தில் உள்ள கடுமையான நெருக்கடிகளும் இருந்து வந்தவர்களுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு நிம்மதி அண்டு விமோசனம் தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய வயது வாரியாக உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் சொல்லியிருக்கிறேன். நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள், வயது வாரியாகவும் தசாபுத்தி பலன்களுடன் சேர்த்து கணக்கிடப்பட்டுள்ளதனால் மிக பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக அனைவருக்கும் இருக்கும் அப்படின்னு இதை சொல்லலாம். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ சேனலில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து கொடுக்கின்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக அது பயனுள்ள தகவலாக உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்துக்கு இது ஒரு செவ்வாயோடைய நட்சத்திரம். தசாபுத்தி காலங்கள் 7 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 2 வருஷத்தை எடுத்துக்கிறேன். ராகு திசை ஒரு 18 வருஷம். 20 வயசுக்குள்ளே துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும்? பொதுவாகவே இந்த சனி வக்ரம் பூர்வ புண்ணிய ஸ்தானமான சக்னியில் வக்ரம் அடைகிறதுனால குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது மெல்ல 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 குறைய ஆரம்பிக்கும். சூரியனை கண்ட பனி போல கண்டிப்பாக இந்த சனி வக்ரமானது உங்களுக்கு நல்ல வழியை காட்டும். வேலை செய்கிற இடத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கக்கூடியதாகும். படிக்கின்ற மாணவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக 100% உண்டு. தொழில் செய்கிறவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னா லாபம் கண்டிப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் ஒரு சில நன்மைகள் ஏற்படும். உறவினர்களால் இருந்து வந்த இந்த உபத்திரவங்கள் எல்லாமே இப்போது குறைய ஆரம்பிக்கும். இது மாதிரி மேரேஜ் ஆகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேரேஜ் பண்ணக்கூடிய யோக பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கும் போது 7க்கும் 2க்கும் உடையவர். உங்களை தனத்தையும் பொருளாதாரத்தையும் கலத்தரத்தையும் உருவாக்கக்கூடியவர். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வைக்கிறவங்க உங்கள் வாக்குக்கு ஒரு புது வித செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் திசையிலையும் ராகு இருக்கும்போது ஒரு சில தொந்தரவுகளையும் மாற்றுப்பாலினத்தினர் ஒரு சில தொந்தரவுகளையும் ஏற்படும். இந்த ஒரு சில கணவன் மனைவிக்குடைய இந்த சின்ன சின்ன மனக்கசப்பு கூட சரியாகும். உல்லாச பயணங்கள் மனதில் நிம்மதி அதிகரிக்கும். அதனால் வெளியூர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செயல்பட்டு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும். அடுத்தது குரு திசை 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் 3க்கும் 6க்கும் உடையவர். மறைவு ஸ்தானம். இந்த துலாமுக்கு ஆகாத ஒரு பகை திசை அப்படிங்கும்போது திருமணம்லாம் நடக்கும். நோய் எதிரி கடனை உருவாக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரத்தில் ஒரு சில கவனங்கள் ஏற்படுத்தக்கூடிய திசை.
ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், அதே அளவுக்கு பாதகமான சில விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது. இப்போ இந்த குரு திசையில் மிக கவனமாக இருக்கக்கூடிய திசை தான். ஆனால் நன்மைகள் இந்த சனி வக்ரமாகும் போது உங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் மாறி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பிறக்கும். குழந்தைகள் வழியில் ஒரு சில நிம்மதி பிறக்கும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்ருக்கேங்க, ஏதாவது ஒரு நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். மிகப்பெரிய அளவில் உயரங்களை தொட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். மாற்றுப்பாலினத்தருடன் ஒரு சில பிரச்சனைகளை இப்போ குறைய தூண்டும் வம்பு வழக்கு கேஸில் உங்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் எதிர்மறையான விஷயங்களாக நடக்கக்கூடிய யோகம் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக உஷாராக கவனமாக இந்த குரு திசையை கடக்க வேண்டிய காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் பாதகமான சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக்கும். துலாம் ராசிக்காரங்க கவனமாக இந்த குரு திசையில் கடந்தே போக வேண்டும். இந்த குரு உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நல்லது கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி. இதே லக்னம் மீன லக்னமோ தனுசு லக்னமோ இருந்தால் ரொம்ப நல்லது கொடுக்கும். அதே மாதிரி 3க்கும் 6க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குரு பெரிய அளவில் உங்களுக்கு சாதகம் பண்ணாது. அடுத்தது சனி திசை 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும்போது 4க்கும் 5க்கும் உடையவர். வீடு மனை யோகத்தில் பங்கம் வச்சுருவார். தொழில் கூட்டாளி அதாவது இந்த 4ஆம் இடத்துக்கு இருக்கும்போது 4 குடைவர் 5 குடைவர் அப்படிங்கிறதுனால வீடு மனை ஆடை ஆபரணங்களால் பிரச்சனையை கொடுத்துருவார். சொத்து, தாய் வழி சொத்து, தாயார் மூலயமாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுப்பார். அது மாதிரி பிள்ளைகளால் ஒரு சில சங்கடங்கள், வருத்தங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சனி திசையில் கொடுப்பார். சனி திசை சனி வக்ரமாகும் போது ஒரு சில நன்மைகளை இப்போ கொடுப்பார். பிள்ளைகள் வழியில் இப்போ கொஞ்சம் ஒரு சில மாற்றங்களும் நல்ல வழிகாட்டியாக கண்டிப்பாக உருவாக்குவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமல்ல. இந்த புதன் திசை அடுத்தது வருகின்ற புதன் திசை 55 வயசுலேருந்து 72 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க துலாம் ராசியோ துலாம் லக்னமாக இருந்தாங்க அவங்களுக்கு 9க்கும் 12க்குடைய யோகாதிபதியாக வருவார். மேற்கொண்ட இடங்களை வலிமை பெற்றிருக்கும் நிலையில் அவர் ஒரு ஜாதகருக்கு நல்ல பல யோகங்களை கொடுப்பார். 12இல் வலுப்பெற்றால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய யோக பலன்களை கொடுப்பார் புதன் திசையில். லக்னத்துக்கு 4, 5 இடங்களும் நட்பு பலம் பெற்றிருப்பது ஒரு கூடுதலான சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த புதன் திசை. இந்த புதன் திசையில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக துலாம் லக்னக்காரங்களுக்கு உண்டு. அடுத்தது கேது திசை. கேது திசை 72 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும். பொதுவாகவே கேது திசை மிகப்பெரிய அளவில் தாக்கங்களையும் மாற்றங்களும் வாழ்க்கையில் ஏற்படுத்தியே தீரும். ஒருத்தரை அலோன் ஆகிறது யாருன்னா கேது தான். ஒருத்தரை தனிமைப்படுத்தி வைக்கிறது கேதுவோடைய வேலை. ஏன்னா ஞானத்தை கொடுக்கும். நீங்கள் யார் அப்படிங்கிற உணர வைக்கக்கூடிய காலகட்டம் கேது திசை. நீங்கள் யார், நீங்கள் என்ன மாதிரின ஆள் அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய காலகட்டம் கேது திசை. இந்த கேது திசையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மட்டும்தான் கொடுக்கும். ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக வழியில் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமையும். அப்போ ஆன்மீக சுற்றுலா பயணங்களை பண்ணுவோம். ஒரு சில பேர் கண்டிப்பாக உங்களுடைய காசி, ராமேஸ்வரம், ஹரித்துவார் அப்படி போகக்கூடிய நிலை, அந்த இறைவனை நோக்கியே உங்கள் மனசு இருக்கும். அதுதான் கேது திசை. ஆனால் இந்த மெட்டீரியலிசம் லைஃப் என்ன வாழ்க்கை இது, எந்திரிச்சா தூங்குகிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு தோண வைக்கக்கூடிய திசை. ஏன் நம்ம கடவுளை நோக்கி போகக்கூடாது, அந்த ஞானத்தை நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற உணர வைக்கக்கூடிய கேது திசையை உங்களை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான விஷயங்களை யார் நல்லவங்க கெட்டவங்க, யார் நம்மளுக்கு ஆகிறவங்க ஆகாதவங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு தப்பு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற உணர வைக்கக்கூடிய திசை. இது மூலியமாக தான் உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் ஞானத்தை கொடுக்கும். அது மூலியமாக தான் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கும். அந்த மாதிரி காலகட்டம் இந்த கேது திசை. சுக்கிர திசை 79 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும். இந்த 79லேருந்து 99 வயசு வரைக்கும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு, மகன் மகளுக்கு, பேரம்பேத்திகளுக்கு இந்த சுக்கிர திசையானது மிகப்பெரிய ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அது மாற்று கருத்துக்கே இடமல்ல. இந்த சுக்கிர திசையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம். தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதர் கண்ட்ரிஸ் பிரான்ச்சஸ் கூட சில பேர்
இது உங்கள் யோகத்தை பொறுத்து, சுக்கிரன் இருக்கும் இடத்தை பொறுத்து. சுக்கிரன் நீசமானாலும், சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல இல்லாமல் பகை வீட்டில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் கொடுமையை கொடுக்கும். இந்த சுக்கிர திசை மிகப்பெரிய அளவில் வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் அது ஜாதகத்தை பொறுத்தே மாறுபடும். சுக்கிர திசை பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு, ராசியாதிபதி திசை, அது நன்மைகளே அதிக அளவில் கொடுப்பார். பொதுவாகவே சுக்கிர திசை அனைவருக்கும் நன்மை செய்வார். இவர் அசுர குருவாக இருந்தாலும் உங்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுத்துருவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டு. அதுக்கு அந்த வயசு காலங்களில் எனக்கு அனுபவிக்க முடியாத ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் இருக்கும். இதுதான் சுக்கிர திசையோட வேலை. இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடுகளாக முருகனை வழிபடுறது, திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியமானது. இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்துக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.